வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, ராட்சச அலையில் சிக்கி உயிரிழந்த இளைஞர், கோவா பீச்சில் நடந்த சோகம். இதை மட்டும் செய்யாதீங்க. இணையதளத்தில் வைரலாகும் அந்த இளைஞர்களுடைய வீடியோ. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். ஜாலியாக இருக்கலாம் என்று நினைத்துதான் பலருமே கோவாவுக்கு போகிறாங்க. ஆனால் அப்படி கோவாவுக்கு சென்ற இளைஞர் ஒருவர் ராட்சச அலையில் சிக்கி உயிரிழந்து போயிருக்கிறாரு. கர்நாடகாவைச் சேர்ந்த ஷாகாஷ் மாசாலி என்கிற இளைஞர் நண்பர்களுடன் கோவாவுக்கு சென்றிருக்கிறாங்க. நன்றாக குடித்துவிட்டு பீச்சில் நாள் முழுக்க படுத்து கிடப்புதான் பிளான். ஆரம்பத்தில் எல்லாமே சரியாகத்தான் இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் ஓவராக குசியான மசாலி பீச்சில் இருந்து பாறைகள் மேல் அமர்ந்து செல்ஃபி எடுக்க முயன்றிருக்கிறாரு. அங்குதான் அந்த சம்பவமே நடந்திருக்கிறது. அதாவது அலையின் வேகம் அதிகமாக இருக்கிறது என்றும் யாரும் கடலில் இறங்க வேண்டாம் என்று, குறிப்பாக கடற்கரையில் இருக்கும் பாறையின் மீது அமர வேண்டாம் என்று காவல்துறையினர் எச்சரித்திருக்கிறாங்க. இந்த எச்சரிக்கையை மீறி மசாலி சென்றதால் ராட்சச அலையில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறார். நண்பர்களுடன் வீடியோ எடுத்து கொண்டிருந்த போதே இது நடந்திருக்கிறது. உடனடியாக மாஷாலியை மீட்க காவல்துறையினர் முயன்றிருக்கிறாங்க. ஆனால் கண் முன்னாடியே மாஷாலி காணாமல் போய்விட்டார். பின்பு நீண்ட தேடுதலுக்கு பிறகு மாசாலி சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறாரு. இந்த சம்பவம் கோவாவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. என்னதான் ஒலிம்பிக் நீச்சல் வீரராக இருந்தாலும் ராட்சச அலையில் தப்பிக்க முடியாது என்று கடல் அலையில் சிக்குபவர்களை மீட்க நிபுணர்கள் கூறுகிறாங்க. ஏனென்றால் தண்ணீர் என்பது வெறும் நீர் மட்டுமல்ல, ஒரு கியூபிக் மற்றும் தண்ணீர் வெயிட்டு 1 டன் இருக்கும். அது நம் மீது விழும்போது பெரிய லாரி மோதுவதைப் போல நம் உடலில் நொறுங்கிவிடும். எலும்புகள் உடைந்து உடனே நாம் சுயநினைவை இழந்து விடுவோம். அப்புறம் என்ன நடக்குதுன்னு நமக்கே தெரியாது. அதே போல் ராட்சச அலை எவ்வளவு வேகமாக கரையை நோக்கி வருகிறதோ அவ்வளவு வேகமாக மீண்டும் கடலுக்கு செல்லும். இதனால் அலையிலிருந்து தப்பிக்க முடியாது. தண்ணீரில் மூழ்கி உடலில் முதல்ல பயம்தான் ஏற்படும். இந்த பயம் காரணமாக இதயம் வேகமாக துடிக்க, மூளைக்கு அதிக ஆக்சிஜன் அனுப்பும். ஆக்சிஜனை சுவாசிக்க வாயை திறப்போம். வாய் திறந்தால் தண்ணீர் உடலுக்கு சென்று நுரையீரல் நிரப்பிவிடும். வெறும் தண்ணீர் மட்டும் போகாது, கண்களுக்கு தெரியாத சிறிய மணல் துகள்களும் தெரியாத சிறிய நுரையீரலுக்கு போய்விடும். இது மட்டும் நடந்தால் காப்பாற்றவே முடியாது. 1-2 நிமிடங்கள் மரணம் நிச்சயம். ஏற்கனவே கடற்கரையில் குடிப்பவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும் என்று, பருவமழை காலங்களில் கடல் அலைகள் வழக்கத்தை விட தீவிரமானதாக இருக்கும் என்றும், இது போன்ற நாட்களில் கடலில் குளிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று நிபுணர்கள் அறிவுறுத்தியுமே இந்த மாதிரி செல்ஃபி மோகனத்தினால ஒரு இளைஞர் உயிரிழந்தது அவங்களுடைய குடும்பத்தினரை உலுக்கியிருக்கிறது. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.